அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமே வாங்க. வெள்ளரிக்காய் வெங்காய பச்சடி ஓகே குட்டி போட்டிருக்காங்க. அப்பா வந்து காலையில் தோசைக்காக அவருக்காக அரைச்சார் மிளகா சட்னியா. மிளகா சட்னி, ஆனால் எனக்கு வந்து புளிப்பு சட்னின்னு தான் தோணுச்சு, புளிப்பாக இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பார்த்தோமா, வெஜிடபிள் பிரியாணி நல்லா பொலன்னு சூப்பராக பண்ணியிருக்காங்க. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லாம் போட்டு அருமையான ஒரு வெஜிடபிள் பிரியாணி. அதுக்கப்புறம் பார்த்தா பட்டுக்குட்டி சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிருக்காங்க, அது ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது காளான் 65, இது வந்து மாம்பழம், அவிச்ச முட்டை. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். காலையில் மட்டும் தோசை, பூஜாக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் வேலை பண்ணிட்டு இருந்தா அதனால வரல. தோசையும் அப்பா செஞ்ச மிளகா சட்னி வச்சு சாப்பிட்டோம். ஓகே, பூஜாக்குட்டி வேறு லெவலில் சமைச்சிட்டாங்க, விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அம்மா உங்களுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு மொட்டை அடித்து முடி வளர்ந்துட்டுருக்குது, பார்த்துட்ருக்குறீங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டில் தூக்கி போடுற அளவுக்கு வந்துச்சு. நல்லா பாருங்கள் எவ்வளோ கருப்பாக அடர்த்தியாக நிறைய அந்த முடி வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள், சின்ன சின்ன முடி பேபி ஹேர்ஸ். அது இன்னும் நீங்கள் எண்ணெய் தடவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடர்த்தியாக தெரியும், சரிங்களா? ஏன்னா இப்போ தலை குளிச்சதால புஷ்ஷுன்னு இருக்குது. ஆனால் நீங்கள் எண்ணெய் தடவி இருக்கும்போதே பாருங்கள், நிறைய வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இதே மாதிரி உங்களுக்கும் நல்ல கருப்பாக அடர்த்தியாக முடி வளரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சீயக்காய் தூள் பயன்படுத்துங்க, நம்மளோட இயற்கை சந்தை ஹேர் ஆயில் வாங்கி பயன்படுத்துங்க. ஏற்கனவே நிறைய பேர் பயன்படுத்திட்டு கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்குறாங்க பாருங்கள். நிறைய வாட்ஸ்அப்லேயும் நான் அடிக்கடி ஸ்டேட்டஸ் வைப்பேன், அதை நம்மளோட என்ன சொல்லுங்கள் தொடர்பில் உங்களோட நம்பரை பதிவு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் நல்ல பொருட்களுக்கு இத்தனை முறை நம்ம சொல்கிறோம், சரிங்களா? ஏன்னா அவ்வளோ பொருட்கள் சேர்த்து அரைக்கிறோம் அந்த சீயக்காயில்னால், நீங்கள் பார்ப்பீங்க அவ்வளோ ஹெர்பல்ஸு. அதை நீங்கள் பேக் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். இந்த புடவை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா புடவை, ஏற்கனவே ஒரு 2 வருஷம் முன்னாடி கட்டினேன், திருப்பி இப்போ தான் கட்டியிருக்கேன். ப்ளவுஸ் வந்து என்னோடய ப்ளவுஸ், இது நான் தச்சிக்கிட்டது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ப்ளவுஸும் இருக்குது இதோட செட்டும், ஆனால் அது கொஞ்சம் இன்னும் பிடிக்கல, கொஞ்சம் பிரித்து ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா வந்து க்ளோஸ் நெக் வச்சு தான் போட்டிருப்பாங்க, க்ளோஸ் நெக்கில் இருக்கும், நல்லாயிருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு. ஒரு டைம் கிடைக்கும் போது அந்த வீட்டுக்கு போய்டுவோம்ல புது வீட்டில், அப்போ எல்லாத்தையும் ஏற கட்டி நிறைய இடம் இருக்கும், தனித்தனியாக வச்சு ஒவ்வொன்றா போட்டு காட்டுறேன், சரிங்களா? நிறைய செட்டு எனக்குன்னு எடுத்து வச்சு பார்த்துருக்கோம் அந்த சாரீலாம் கட்டி. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். வருஷக்குட்டியே கட்டி விடுவோம். அம்மாவுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் நினைவு தப்பிருச்சு. ஒரு 70 வயசுக்கு மேலே தான் அம்மா இறக்கும்போது அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ அம்மா புடவைன்னு சொன்னதும் வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி அம்மா புடவை எடுத்து வச்சு பத்திரமா கட்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். வாழ்க வளத்துடன். சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க, சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணிடுவாங்க. பாய் பாய்.